இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை இங்கே போட்டு காட்டினார்கள் வீடியோவாக. தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் அன்னை பெயரும் தந்தார் என்று கலைஞர் சொல்லுவார். அந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த அந்த இயக்கத்தில் அவர் 2 ஆண்டு காலம் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொண்ட மூதறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதல் மாநாட்டிலே உரையாற்றினார். அண்ணா இருந்த இடத்திலே நான் இருக்கிறேன். யார் அண்ணா? நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் என்று அண்ணாவை சொல்லிவிட்டு அந்த இடத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறேன். அண்ணா வெண்ணெய், நான் சுண்ணாம்பு. அண்ணா வெண்ணெய், நான் சுண்ணாம்பு. என் பக்கத்தில் இருக்கிற நாவலர் வெற்றிலையானால், என் பக்கத்தில் இருக்கிற பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பாக்கானால், இந்த தமிழ்நாடு சிவப்பதற்கு நான் நல்ல சுண்ணாம்பாக இருப்பேன், நான் வெண்ணெய் அல்ல என்று கலைஞர் தன்னடக்கத்தோடு குறிப்பிட்டார். அவருக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை தலைமை தாங்குகிற நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான உலகத் தமிழர்களின் தலைவர் சொன்னார், எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது, எனக்கு கலைஞரை போல் பேச தெரியாது, ஆனால் கலைஞரை போல் உழைக்க தெரியும் என்று சொன்னார். அதையே கலைஞர் முன்மொழிந்தார். உங்களிடத்திலே ஸ்டாலினிடத்திலே பிடித்தது எது என்று கேட்டால் உழைப்பு 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 என்று சொன்னார். ஆக அண்ணாவுக்கு அடையாளத்தை கலைஞர் சொன்னார். கலைஞர் அவருடைய பிள்ளைக்கு அடையாளத்தை சொன்னார். இன்றைக்கு இந்த இளைஞரணி மாநாட்டை நம்ம ஆளுநர் இளவல் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக அண்ணா நிறுவினார். கலைஞர் சுண்ணாம்பு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார். எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது, பேச தெரியாது என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அதற்கு வெளித்தோன்றலாக இருக்கிற ஆளுநர் இளவல் உதயநிதியை பார்க்கிறேன். அண்ணாவுக்கு ஒரு தகுதி, கலைஞர் தன்னடக்கத்தோடு ஒரு தகுதி, இன்னும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய தகுதியை முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற அவருக்கு நான் பார்க்கிறேன். நான் அண்ணா அல்ல, கலைஞர் அல்ல, ஏன் என் தந்தையை கூட அல்ல, ஆனால் இன்றைக்கு நான் உழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடும். நான் அவரை எப்படி பார்க்கிறேன் என்றால் அவருக்கு 2 தகுதி போதும். ஒன்று, ஒரு தர்மத்தை பற்றி பேசினார், எதிர்ப்பு வந்தது, மண்டியிட மாட்டேன், சிலுவை என்றால் சிறை என்றால் தூக்கி சுமப்பதற்கு நான் பெரியாரின் பேரன், கலைஞரின் பேரன், என் தந்தையின் வழியில் நடப்பவன் என்று மண்டியிடாத அந்த மனப்பக்குவம் இருக்கிறதே, அந்த தகுதி உங்களுக்கு போதும். அதற்கு பிறகு மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியது தவறு என்று சொல்லுவதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவனுக்கும் நெஞ்சுரம் இல்லை, மன வலிமை இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றத்தை தாண்டி நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றல், உங்களை கலைஞராக பார்க்கிறேன், அண்ணாவாக பார்க்கிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான மனிதராக உங்களை பார்க்கிறேன். ஏனென்றால் பெரியாருக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருந்தது. தண்டனை பெற்றார் பெரியார். உங்களுக்கு எவ்வளவு தண்டனை என்று கேட்டார்கள். பெரியார் சொன்னார், உங்களுக்கு எவ்வளவு மனநிறைவு பெறுமோ அவ்வளவு மனநிறைவு பெறுகிற அளவுக்கு நீங்கள் தண்டனை தாருங்கள் என்று சொன்னார். ஆக பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில், தளபதி வழியில் இன்றைக்கு கொள்கை ரீதியாக பயணிக்கிற உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு வேறு என்ன தகுதி வேண்டும் என்கின்ற வினாவை நான் உங்கள் முன்னாலே வைத்து உங்களை அங்கீகரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றை சொல்லுவேன், முதல் மாநாட்டிலே பேராசிரியர் பேசினார், அதற்கு முன்னால் தளபதி பேசினார். தளபதி பேசுகிற போது சொன்னார், இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இளைஞரணி செயலாளராக எனக்கு வாய்ப்பினை அளித்த தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி என்று சொன்னார். அதற்கு பிறகு பேசிய பேராசிரியர் சொன்னார், மாநாட்டை மட்டுமா உன்னிடத்திலே ஒப்படைத்தேன், நானும் கலைஞரும் இன்னும் என்னென்னவோ ஒப்படைக்கப் போகிறோம் என்று சொன்ன குரல் இன்றைக்கு மீண்டும் இங்கே எதிரொலிப்பதாக நான் உணர்கிறேன். அந்த விதத்திலே நம்முடைய இளைஞருடைய செயலாளரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைப்புக்கு வருகிறேன். திராவிட மாடல், இது ஒன்றும் தெரியாத தலைப்பல்ல. திராவிட மாடலை பற்றி 3 ஆண்டு காலம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எது திராவிடம் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம். வில் டியூரண்ட் என்ற வெளிநாட்டு அறிஞர், நாகரிகத்தின் கதை, திராவிடம் வருகிறது. சேஷா ஐயர், திராவிட இந்தியா, திராவிடம் வருகிறது. அதே போல அதற்கு பின்னாலே வந்த ராகவாச்சாரி, வரலாற்றுக்கு முந்தைய பண்டைய இந்தியா, அந்த புத்தகத்திலே வருகிறது. அதற்கு பிறகு குமரவேல் பட்டர், அதற்கு பிறகு வில்லியம் ஜோன்ஸ், அதற்கு பிறகு மார்க்ஸ் முல்லர், அதற்கு பிறகு கால்டுவெல். இப்படி தத்துவார்த்த ரீதியாக புத்தகத்தை பற்றி திராவிடம் எது என்று சொல்லிவிட்டு போனார்கள். அது படிப்பு, அது அகாடமிக் ரிசர்ச். ஆனால் அந்த திராவிடத்தை இன்றைக்கு திராவிடமாக வைத்துக் கொள்ள இயலாத சூழ்நிலை.
ஏனென்றால் எது திராவிடம் என்றால் நில எல்லையா, மொழியா, பண்பாடா, இவற்றையெல்லாம் கடந்து அந்த சொல்லாடல் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஏன் தேவைப்படுகிறது? இந்தியாவிலே 2 பண்பாடு உண்டு. ஒரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு, அது வடபுலத்திலே இருந்தது, விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தது. இன்னொன்று தமிழ், தமிழை சுற்றி இருக்கிற கிளைமொழிகள், கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திலந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்தொழிந்து சிதையாவும் சீரிழமை என்று சொன்னார்கள். ஆக கிளைமொழிகளாக இருக்கிற தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட இனம், இதை இன்றைக்கு மறுக்கிறார்கள். இந்த 2 இனமும் உண்டு என்று நாம் சொல்லவில்லை. ஜவஹர்லால் நேரு சொன்னார், அதற்கு பிறகு அம்பேத்கர் சொன்னார், அதற்கு பிறகு வரலாற்று அறிஞர்கள் சொன்னார்கள். எல்லா அறிஞர்களும் சொன்னதற்கு பிறகு ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிலாசபி ஆஃப் ஹிந்துயிசம் என்கின்ற புத்தகத்தில் இந்த மண்ணில் 2 மொழி அடிப்படையான பண்பாடுகள் இருந்தது, அந்த பண்பாட்டு கூறுகளை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார். சிபி ராமசாமி ஐயர் அதற்கு புத்தகமே போட்டார். ஆக 2 தத்துவ தலங்கள், 2 பண்பாடுகள் இங்கே இருந்தது. அது எல்லையாக இருக்கலாம், நில எல்லையாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன், திரிசூலத்தை ஏந்தினார்கள். திரிசூலம் எது? நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் ஒரு சூலம், இன்னொன்று வெளியிலே இருந்த கிறிஸ்தவம், அதற்கு நாங்கள் எதிரிகள். மதச்சார்பின்மை என்று சொல்கிறார்களே, அதற்கு நாங்கள் எதிரிகள். இது திரிசூலம் என்று காட்டினார்கள். இப்போது வெளிப்படையாக வந்து விட்டார்கள். இந்த திரிசூலத்திற்கு பின்னாலே இன்னும் 2 சேர்த்தார்கள். என்ன சேர்த்தார்கள்? மெட்டீரியலிஸ்ட், இன்னொரு எம். யார்? பகுத்தறிவாதிகள். இன்னொரு எம் மார்க்சிஸ்ட், பொதுவுடைமைவாதிகள். அதற்கு பிறகு வந்தார்கள் மெக்காலே கல்வி முறை. இப்போது அவர்கள் 5 வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அதற்கு பிறகு மெக்காலே கல்வி முறை வந்துவிட்டது. அதற்கு பிறகு பகுத்தறிவாதிகள் எங்களுக்கு எதிரிகள், அதற்கு பிறகு எங்களுக்கு மெக்காலே கல்வி முறை எதிரிகள். இவர்களெல்லாம் எதிரிகள் என்று அவர் சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் நண்பர்கள் என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒரு தத்துவத்தை நம்முடைய முதலமைச்சர் சொன்னார். எது திராவிட மாடல் என்று சொன்னார்? திராவிட மாடல் என்று சொன்னால் சுயமரியாதை 1, சமத்துவம் 2, மாநில சுயாட்சி 3, மதச்சார்பின்மை 4, தேசிய இனங்களை அங்கீகரிப்பது 5. மிக தெளிவாக இருக்கிறது. ஆரியத்திலே 5 சொல்லிவிட்டார்கள். மெக்காலே கல்வி முறை எதிரி என்று சொல்லுகிறார்கள். மடையர்களே, சங்கத்தமிழை எடுத்து படித்து பாருங்கள். நாங்கள் படித்தவர்கள், ஔவையார் படித்தவர், எல்லா பெண்களும் படித்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் சங்கத்தமிழில் என்ன சொல்லுகிறது? பெண்ணுக்கு எது அழகு? குஞ்சை அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவர் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகு என்று சொன்னார்கள். பெண்ணுக்கு எது அழகு? நீண்ட கூந்தலா, பருத்த மார்பகமா, அழகிய இடையா? அவை அழகல்ல, அந்த பெண் படித்திருந்தால் அழகு என்று என் சங்கத்தமிழ் சொல்லுகிறது. இடை வனப்பும் ஈடின் வனப்பும் நடை வனப்பும் நாணின் வனப்பும் வனப்பல்ல, புடைசூல் கழுத்தின் வனப்பே வனப்பு என்று ஆணுக்கு சொல்கிறது. ஒரு ஆணுக்கு பெரிய நெஞ்சம் இருக்க வேண்டாம், புஜம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கழுத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யானையை போல் நடை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீரம் வேண்டியதில்லை. அவன் அல்ல ஆண், அவன் படித்திருந்தால் மட்டும்தான் ஆண், கல்வி பெற்றிருக்க வேண்டும். அந்த சமூகம் இங்கே இருந்தது. அந்த சமூகம் காணாமல் போனது எப்போது? படித்த சமுதாயம், ஆணும் பெண்ணும் படித்தார்களே, அந்த பெண்ணை படிக்காதே, சூத்திரனை படிக்காதே, பிற்படுத்தப்பட்டவனை படிக்காதே, தாழ்த்தப்பட்டவனை படிக்காதே, பஞ்சமனை படிக்காதே என்று சொன்ன தத்துவம் எது? ஆக ஏற்கனவே இருந்த தத்துவத்தை ஒரு ஆரிய தத்துவம் அளித்தது. அந்த தத்துவம் இன்றைக்கு மெக்காலே கல்வி முறை தவறுகிறது. அந்த மெக்காலே கல்வி முறை 1835 வந்ததற்கு பிறகுதான் பல்லன் படித்தான், பறையன் படித்தான், அருந்தையர் படித்தான், நாடார் படித்தார், தேவர் படித்தார், கவுண்டர் படித்தார், செட்டியார் படித்தார், முதலியார் படித்தார், ஏன் பிள்ளைமார்களும் படித்தார்கள். ஆக அந்த மெக்காலே கல்வி முறையை நீ எதிர்க்கிறாய். இஸ்லாமியர்கள் இங்கே வந்தார்கள், வெறும் தேவாலயத்திற்காக வரவில்லை, கல்வி சொல்லிக் கொடுத்தார்கள், சுகாதாரம் கொடுத்தார்கள், அவர்களை எதிர்க்கிறாய். பகுத்தறிவாளர்களை எதிர்க்கிறாய். யார் பகுத்தறிவாளர்? இந்த மண்ணில் கடவுள் மறுப்பிற்காக அல்ல. கடவுள் மறுப்பு ஏன் சொன்னார் பெரியார்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு என்று கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்க செய்யாமலோ பார்த்ததற்கு பிறகும் கடவுள் இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது என்று கேட்டவர் பெரியார். பெரியாருக்கு கடவுளோடு கோபம் இல்லை, பெரியாருக்கு கோபம் இந்த கடவுளின் பெயரால் என்னை படிக்க விடாமல் செய்திருக்கிறாய். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.